கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பலவீனங்களை குறித்து அவர் மிகவும் வேதனைப்பட்டு இருந்த பொழுது கர்த்தர் அவருக்கு கொடுத்ததான வார்த்தை, என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி அவரை திடப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நாம் பொதுவாக எல்லா காரியங்களிலும் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிறைவாகவே காணப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறோம். நம்முடைய ஜெபங்களும் பல நேரங்களில் ஆசீர்வாதங்களையும் பலவிதமான நிறைவுகளையும் பூர்ணமான ஒரு வாழ்க்கையும் அது நிறைந்ததாக அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அமைந்து விடாதா என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்பதுண்டு. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் கொடுத்ததான பதிலானது சற்றே வித்தியாசமானதாக நம்முடைய சிந்தனையும் தூண்டுவதாகவே இங்கு காணப்படுகிறது. தன்னுடைய சரீரத்தில் உள்ள ஒரு முள்ளை எடுத்து போடும்படியாக 3 தடவை அவர் ஜெபித்து அங்கே தேவ சமூகத்தில் ஜெபித்தார் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். இங்கே பிரத்யேகமாக முள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுவது ஒரு வியாதியாக காணப்படலாம், சரீரத்தின் அல்லது ஒரு பலவீனமாக காணப்படலாம், அல்லது அவருக்கு இருந்த வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையாக கூட இங்கு காணப்படலாம். அது என்னவென்று தெளிவாக குறிப்பிடவில்லை என்றாலும் முள் என்று குறிப்பிடப்பட்டிருப்பதால் அது அவரை மிகவும் வேதனைப்படுத்தினதான ஒரு காரியம் என்பது நமக்கு நன்றாக தெரிகிறது. பவுலுடைய இந்த வேண்டுதல் கேட்கப்படவில்லை என்று சொல்லி ஒரு சிலர் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் பவுலுடைய வேண்டுதல் நிச்சயமாகவே கேட்கப்பட்டது. அதற்கு தேவன் உகந்ததான பதிலையும் கொடுத்தார் என்பது உண்மை. உன்னை வேதனைப்படுத்தும் முள்ளை எடுத்து போடவில்லை, ஆனால் அந்த முள்ளினால் தாக்கப்பட்டு நீ பலவீனப்படும் வேலைகளில் எல்லாம் என் பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்பதே கர்த்தருடைய பதிலாய் காணப்பட்டது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாட்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பல்வேறுபட்ட முள்களினால் தாக்கப்பட்டவர்களாய் ஒருவேளை நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். எத்தனையோ முறை நான் செபித்தும் எனக்கு பதிலில்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் காணப்படலாம். உங்களுடைய பலவீனத்தில் உங்களுக்கு பலமாக உங்களை ஒவ்வொரு நாளும் தாங்குவதற்கும், உங்களுடைய இயலாமையிலே உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதற்கும், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக உங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் கர்த்தர் வருவதற்கு அவர் ஆயத்தமாக காணப்படுகிறார். உங்களுடைய இயலாமையினுடைய காரியத்தை அறிகிறவர், எல்லா நிலைமைகளிலும் அவர் பார்க்கிறவர். அந்த தேவனை நீங்க நோக்கி பாருங்கள். உங்களுடைய பலவீனத்தால் நீங்கள் விழுந்து போய் மேலெழும்புவதற்கு கரம் நீட்டி நிற்கும் வேலைகளில் எல்லாம் தம்முடைய அன்பு கரத்தை உங்களுக்கு நேராக நீட்ட நம்முடைய தேவன் ஆயத்தமாய் காணப்படுகிறார். உங்களுடைய பலவீனமான நிலைமைகளையும் பலமாக மாற்ற ஒரு போதுமானவராக காணப்படுகிறார் என்பதை நாட்களே நீங்கள் விசுவாசித்து உங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை உற்சாகத்தோடு கூட பெருமையோடு கூட ஓடும்படியாய் காலை பொழுதுல தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். உன்னுடைய பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையானது நாட்களில் நாம் ஒவ்வொருவருக்கு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இப்படிப்பட்ட பலத்தை தருவதற்கு கர்த்தர் போதுமானவராய் காணப்படுகிறார். உங்கள் சரீரத்தில் என்ன பலவீனத்தோடு நீங்கள் பாரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் அநேக நாட்களாக ஜெபித்து எனக்கு ஒரு பதில் கிடைக்கவில்லையே, அநேக மருத்துவமனைகள் கடந்து சென்றும் எனக்கு ஒரு விடுதலை இல்லை என்று சொல்லி நீங்கள் பரிதவித்து கண்ணீரோடு வேதனையோடு கூட காணப்படலாம். கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக தான், உன்னுடைய பலவீனத்திலே
என் பலன் பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமா இந்த காலை பொழுதில் உங்களுக்கு திருவிழம் பெற்றுகிறார். இந்த காலை பொழுதில் அப்படிப்பட்ட பலத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியா, பெற்றுக்கொள்ளும்படியா, விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியா தெய்வ சமூகத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஜெபிப்போமா. நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்ப ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்திலே உம்முடைய பலனை நீ தருகிறவர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட பலத்தை பெற்றுக்கொண்டு உமக்கென்று இன்னும் பக்தியாய் உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க யாவருக்கும் கர்த்தர் கிருபை செய்வீராக. யாவருடைய பலவீனத்தை அறிகிறவர் என் தகப்பன் எல்லாருடைய பலவீனத்தை மாற்றி ஒரு புதிய பலத்தினால் கர்த்தர் நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தாவே என் பலனே, உம்மில் அன்பு கூர்ந்திடுவே. துருகமுனி கிடகமும் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. துருகமுனி கிடகமும் நீ, ரட்சண்ய கொம்பும் அடைக்கலம் நீ. கர்த்தாவே என் பலனே,